குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்னால் ஈவினிங் தான் வீடியோ எடுக்க முடிஞ்சது. மார்னிங்லேருந்து ரொம்ப சலுப்பாக இருந்ததுங்க. சரி, நான் தான் ஒரு சின்ன வெல்கம் போட்டுடலாம். நான் தான் உங்கள் குஷி, யாருக்கும் தெரியாதவங்க. நான் தான் ஃப்ரம் ஸ்டார்டஸ்ட் டாக்ஸ் சேனல்லேருந்து நான் வந்திருக்கேன். என்னை நீங்கள் குஷின்னு கூப்பிடலாம். ஸோ நீங்கள் வியூவர்ஸ் எல்லாம் நீங்கள் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் இந்த சேனலுக்கு. ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்டில் வந்து சின்னதாக ஒரு டீ மாதிரி நாங்கள் வச்சுருக்கோம், சுக்குமல்லி டீ. சரி, கொஞ்சம் ஈவினிங் போல் இந்த மில்க் டீ எல்லாம் போட்டு குடிக்கிறது வந்து ரொம்ப உடலுக்கு வந்து ரொம்ப கெடுதல் இல்லை. உடலுக்கு வந்து ரொம்ப கெடுதல். அதனால் என்ன பண்ணோன்னா, இங்கே பாருங்கள், அந்த டீ இப்போ தான் வாட்ரு வந்து பாயில் ஆகிட்டுருக்கு, நல்லாவே பாயில் ஆகுது. நம்ம இதில் கொஞ்சம் இது போட்டுடலாம். இப்போ வந்து இதில் வந்து ஒரு சால்ட் ஸ்பூன் எடுத்து சால்ட்டை தட்டிட்டு இதில் வந்து இவ்வளோ, ஏன்னா ஒரு ஆளுக்கு தான் நம்ம செய்கிறனால ஜஸ்ட் ஒரு 10 கிராம்ஸ் தான், அவ்வளோ போட்டால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் போல் கொதிச்சிருச்சுன்னா அவ்வளோதான். ஈஸி குவிக்கு டீ ரெடி. வேணுமா லெமன் போட்டுக்கலாமா? இதில் வேணும்னா லெமன் போட்டுக்கலாம். டீ தூள் இன்னும் கூட கொஞ்சம் போடலாம், கலர் கம்மியாக இருக்குது தானே. டீ தூள் இன்னும் போட்டுமா? சுக்குமல்லி டீ தூள் இன்னும் கூட நான் கொஞ்சம் போட்டேன். நீங்கள் மறுபடியும் ஹை பண்ணி பார்க்கலாம். ஹை பண்ணிவிட்டு இப்போ நல்லா கொதிக்குது. வேணும்னா நாட்டு சக்கரை வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேணாம். இப்போல்லாம் ரெடி மிக்ஸாக வருது, நாங்கள் இதை வீட்டிலலாம் தயாரிக்கிறது இல்லை. ஜஸ்ட் அப்படியே கடையில் எந்த பிராண்டு கிடைக்குதோ அதை வாங்கி போட்டு இப்படி கொதிக்க விட்டுடலாம். இப்போ இது நல்லா கொதிச்சுக்கிட்டே இருக்கு. அவ்வளோதான், ஜஸ்ட் 2 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். ஆனால் நாங்கள் இப்போ வந்து கொஞ்சம் நல்லா கொச்ச பிறகு சிம்மில் போட்டுடலாம், இல்லைன்னா ரொம்ப திக்காகிடும். ரொம்ப திக்காகிடுச்சுன்னா அது கஷாயம் மாதிரி ஆகிடும், டீ மாதிரி இருக்காது. அப்புறம் உங்களுக்கு குடிக்கவே பிடிக்காது. அப்புறம் இந்த சுக்குமல்லி டீயை வந்து எடுத்து இப்படி இந்த ஃப்ரிட்ஜில் போட்டுருது. ஏன்னா இன்றைக்கி அடிக்கிற வெயிலுக்கு ஹீட்டுக்கு எல்லாம் வண்டு பிடிச்சி போயிடுதுங்க. அதனால தான் நான் அப்படி ஃப்ரிட்ஜில் போட்டுருவேன். அப்புறம் வந்து இதோ பாருங்கள், எல்லா கடையில் வாங்கின அத்தனை ஐட்டம், அப்படி கடலை மாவு எல்லாத்தையும் நம்ம அப்படி ஃப்ரிட்ஜில் போட்டோம்னா ரொம்ப ஈஸியாகவே போயிடுது. எனக்கு ஆர்கனைசிங்கெல்லாம் பார்க்குறதில்ல, எடுத்து ஃப்ரிட்ஜில் போட்டோமா அப்படின்னு துருக்கணுமா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுறது, இன்றைக்கி வந்து எப்படி சொல்கிறது, மருந்தடித்து வளர்த்துனது தான் நம்மளுக்கு கிடைக்கிது. தட் இஸ் யூரியா இல்லாமல் எதுவுமே விளையிறதே இல்லைங்க. அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, யூரியா போட்டு தான் விளைவிக்கிறாங்க. அப்படியாப்பட்டதே நம்ம ஊர் சூட்டுக்கு தாக்கே பிடிக்கிறதில்ல. என்ன பண்ணுறது, அதனால தான் இப்படி 1க்கு 2 ஃப்ரிட்ஜு இனிமேல் இருக்கிற நம்ம எல்லோரும் வாங்கணும் போல் இருக்குது. 1க்கு 2 ஃப்ரிட்ஜு இப்படி நம்ம 1க்கு 2 ஃப்ரிட்ஜு இப்படி வாங்கி நம்ம வாங்குறதெல்லாம் ஃப்ரிட்ஜிலேயே ஸ்டோர் பண்ணணுன்னா நம்ம என்ன ஐஸ்கிரீம் கடையாங்க நடத்த போகிறோம்? நம்ம ஊர் வெயில் சுட்டு எரிக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி, அதான் இப்போ எல்லோரும் வந்து இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் திரும்புகிறாங்களாம். அதுவும் சூட்டுக்கு 4 நாளாக பாருங்கள் எத்தனை டிகிரி வெயில் போயிட்டுருக்கு, 100க்கு மேலே வெயில். எங்கள் பூமிக்கு காய்ச்சல் அடிக்குதுங்க, நம்மளுக்கே காய்ச்சல் அடித்தா அந்த உடம்பு தாங்குதா? இது மழை காலம், என்ன மந்த்து சொல்லலாம்? செப்டம்பர் மாதங்க. நம்மெல்லாம் நல்லா டீயும் பஜ்ஜியும் போண்டாவும் அப்படியே மழையிலையே பார்த்துக்கிட்டு சாப்பிடுவோம். ஆமாம், தமிழ்நாட்டில் வேறு எங்கேயாவது பெய்யுதான்னு தெரியல, சென்னை தான் வெள்ளம் அடிக்கும். சென்னையில் ஏதோ ஒன்று பெய்யுதா அப்படின்னா தெரியல. அப்படி சென்னையில் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை சொல்லுங்கள், மழை பெய்யுதுன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நியூஸ்லேயும் வரதில்லை, அப்போ நியூஸில் வரலனாலே மழை இல்லைன்னு தானே சொல்லி அர்த்தம்.
சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் மறுபடியும் உங்களை ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சந்திக்கிறேன். இப்பொழுது உங்களுடன் விடை பெறுவது உங்கள் குஷி. பாய்.